உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 11ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சோமவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள், நவமி திதி, சதய நட்சத்திரம், சித்தயோகம். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷம் வரவு, ரிஷபம் பக்தி, மிதுனம் ஓய்வு, கடகம் விருத்தி, சிம்மம் துணிவு, கன்னி போட்டி, துலாம் லாபம், விருச்சிகம் மேன்மை, தனுசு இன்பம், மகரம் கவலை, கும்பம் வெற்றி, மீனம் பரிவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாராயணனுடைய திருநாமங்கள். பெருமாளுக்கு ஏகப்பட்ட நாமங்கள், சகஸ்ட நாமம் 1008 நாமங்கள் இருக்குது. எந்த நேரத்தில் எந்த நாமத்தை சொன்னால் எங்களுக்கு புண்ணியம் என்பதை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். விஷ்ணு சகஸ்டநாமம், விஷ்ணுவே கேட்டுக்கொண்டிருக்கும் போது விஷ்ணு சகஸ்டநாமம் சொல்லப்பட்டதாக விஷ்ணு சகஸ்டநாமத்துக்கு பெருமை. மகாபாரதத்தில் விஷ்ணு சகஸ்டநாமத்தின் பெருமைகளை பற்றி சொல்லப்பட்டு இருக்குது. விஷ்ணு சகஸ்டநாமம் மகாபாரதத்தில் இருக்குது. விஷ்ணுவினுடைய 1008 நாமங்களைத்தான் விஷ்ணு சகஸ்டநாமம் என்று சொல்லுகிறோம். இப்போ இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, குறிப்பிட்ட சில நேரத்தில் குறிப்பிட்ட சில நாமங்களை சொன்னாலே விஷ்ணு சகஸ்டநாமம் சொன்ன புண்ணியம் ஏற்படும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் விஷ்ணு சகஸ்டநாமத்தை சொல்லாட்டியும் பரவாயில்லை, இப்போ தான் ஒரு பென்ட்ரைவில், சிடியில், ஃபோனில் வாங்கி அதை படிக்க விட்டால் ஒரு 15-20 நிமிஷம் போகும். அதை காது குளிர கேட்பது ரொம்ப விசேஷம். அதாவது வயதானவர்கள், நோயானவர்கள் எல்லாம், வயசு போன ஆட்கள் எல்லாரும் கேட்க சொல்லுங்கள். இந்தியாவில் எல்லாம் விஷ்ணு சகஸ்டநாம பாராயணம் என்று வயசு போன ஆட்கள் எல்லாம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து விஷ்ணு சகஸ்டநாமத்தை சொல்வார்கள். சரி, மருந்து சாப்பிடும் போது மருந்தொண்டை எடுத்து கையில் வச்சு கொண்டிருக்கியல். இன்றைக்கு சுகருக்கு குடிக்க பொரியல், ப்ரெஷருக்கு குடிக்க பொரியல், தைராய்டுக்கு குடிக்க பொரியல், அல்சருக்கு குடிக்க பொரியல், கேஸ்ட்ரிக் கொடுக்க பொரியல், இருமலுக்கு, சளிமலுக்கு ஏதோ ஒன்றுக்கும் மருந்து சாப்பிடும் போது அந்த மருந்தை கையில் வைத்து ஓம் தன்வந்தரி மகவானே நமோ நமக என்று விஷ்ணுவை நினைச்சு சொல்லிட்டு அந்த மருந்தை போடுங்கோ. உங்களுடைய நோய் சீக்கிரமாக மாறுவதை கண்கூடாக அறிவீர்கள். நான் நிறைய நோயாளர்களுக்கு இந்த மந்திரத்தை, தன்வந்தரியில் காயத்ரி மந்திரம் இருக்குது, மூல மந்திரத்தை எல்லாம் எழுதி கொடுத்து விடுவேன்.
ஓம் தன் அதெல்லாம் பெருசு. ஓம் தன்வந்தரி பகவானே எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இது சின்ன ஒரு மந்திரம். மருந்து சாப்பிடும் போது சொல்ல வேண்டிய மந்திரம். சும்மா கையில் எடுத்து வாயில் போட்டு தண்ணியை குடிக்கிறத விட இந்த மாத்திரையை கையில் ஒரு தலைவலின்னு வையுங்களேன், தலைவலியாக இருந்தாலும் 2 பெனடோலை கையில் வச்சுக்கொண்டு ஓம் தன்வந்தரி பகவானே என்று இந்த மருந்தை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி மாத்திரையை சாப்பிடுங்க. 2வது சாப்பிடும் போது நான் எப்பவும் சொல்கிறது, உணவு உண்ணும் போது இறைவனை வழிபாடு செய்துவிட்டு உண்ணுங்கள். இன்றைய தினம் எனக்கு இந்த உணவை தந்தமைக்கு நன்றி. என்ற எத்தனையோ பேர் உணவில்லாமல் இருக்கினோம், சாப்பிட வழி இல்லாமல் இருப்பினோம், அடுத்த நேர சாப்பாட்டுக்கு ஏங்கி கொண்டு இருப்பினோம், அடுத்த நேர சாப்பாட்டுக்கு தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்தில் மூளை முடுக்குள்ள எத்தனையோ ஏழைகள் உண்ண வழியில்லாமல் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு வழியில்லை, கஷ்டம் இருக்கலாம், சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்ற நிலைமை இல்லாமல் ஏதோ 3 நேரம் திருப்தியாக சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்கிது. அப்போ இறைவனை நினைத்து இன்றைய தினம் எனக்கு உணவு கொடுத்தமைக்கு நன்றி என்று இறைவனுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. சரி, மருந்து குடிக்கும்போது ஓம் தன்வந்தரி பகவானே என்று சொல்லி மருந்து கொடுக்கணும். சாப்பிடும்போது ஓம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி நீங்கள் சாப்பிடுவது நல்லது. உணவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஓம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லிட்டு எல்லாம் கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம் செய்கின்றேன் என்று சொல்லிட்டு சாப்பிடுங்கோ. அது ரொம்ப விசேஷம். படுக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம். ஒவ்வொரு நாளும் ராத்திரியில் போய் படுக்கிறோம், விடிய எழும்புறமோ இல்லையோ என்றது யாற்ற கையிலும் இல்லை. நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன், எங்களோட ஐயா காலையில் ராத்திரி நல்லா சாப்பிட்டார், பால் குடித்தார், சந்தோஷமாக போய் படுத்தார், காலையில் போய் தட்டி எழுப்பினா இறந்து விட்டார். ராத்திரி படுக்கிறது ஒரு மரணம் போடவும், காலையில் எழும்புறது ஒரு ஜனனம் போடவும், ராத்திரி என்ன நடக்கும் என்றது தூக்கத்திலேயே எத்தனையோ பேரின் ஜீவன் போய்விடுகின்றது. அதனால் படுக்கும்போது ஓம் ஸ்ரீ ரங்கநாதாய நமோ நமஹா. ரங்கநாதர் ஆனந்த சயனம், வலது கையை தலையில் வைத்து ஆனந்த சயனமாக படுத்திருக்கிறார். அப்போ படுக்கும்போது ஸ்ரீரங்கநாதாய நமஹா என்று சொல்லிட்டு படுங்கோ. திருமணம் நடக்கும்போது நிறைய மந்திரம் சொல்லி தருவினேன், இதையும் சொல்லுங்க. ஓம் பிரஜாபதையே நமஹா, ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமோ நமஹா. லட்சுமியோடு சேர்ந்திருக்கக்கூடிய நாராயணனே உன்னை நான் பணிகின்றேன் என்ற மாதிரி லக்ஷ்மி நாராயணாய நமோ நமஹா என்று சொல்லுங்க. பகைவர்களால் துன்பம் நேரும் போது, எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனை, எதிர்ப்பு, எதிரி வந்துட்டான் வீட்டு வாசலில், தேவையில்லாத சண்டனை, எங்களுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது ஐயா, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு பஞ்சாயத்துன்னு நிறைய பிரச்சனை இருக்குது. எதிரிகளால் பகைவர்களால் துன்பம் வரும்போது சுதர்சன சக்கரதாரியே நமோ நமஹ. பெருமாளினுடைய கையில் இருக்கிற சக்கரத்துக்கு பேர் சுதர்சன சக்கரம். அந்த சுதர்சன சக்கரத்தை நினைத்தால், சுதர்சன சக்கரத்தை வழிபட்டால், சுதர்சன மந்திரத்தை சொன்னால் பகைவர்கள் அழிவார்கள், எதிரிகளால் துன்பம் பெறாது. என்ன சொல்லணும்? பகைவர்களால் துன்பம் வரும்போது ஓம் சுதர்சன சக்கரதாரியே நமோ நமஹ. வெளியில் கிளம்பும்போது, வீட்டில் இருக்கிறோம், ஒரு நல்ல விஷயம், மகனுக்கு பொண்ணு பார்க்க வெளிக்கிறோம், மகனுக்கு பரீட்சைக்காக வெளிக்கிறோம், வெளிநாடு போகிறதுக்காக வெளிக்கிறோம், ஒரு பெரிய மனுஷரை சந்திப்பதற்காக வெளிக்கிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறதுக்காக வெளிக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்துக்காக விட்டு வெளிக்கிற போது திரிவிக்ரமாய நமோ நமஹா, திரிவிக்ரமாய நமோ நமஹா, திரிவிக்ரமாய நமோ நமஹா என்று சொல்லி போட்டு 3 தரம் சொல்லிட்டு வீட்டை விட்டு வலிக்கிட்டீங்கன்னா நீங்கள் போகிற காரியம் ஜெயமாகும், செல்லும் காரியம் வெற்றி அளிக்கும். நண்பர்களை சந்திக்கும் போது ஸ்ரீதராய நமஹா என்று சொல்லுங்க. கெட்ட கனவு கண்டால், ராத்திரி படுக்கிறோம், கெட்ட கனவாக வருதையா, அவர் செத்து போகிற மாதிரி கனவு வருது, இவர் செத்து போகிற மாதிரி கனவு வருது, நானே செத்து போகிற மாதிரி கனவு வருது, யார்ட்டையோ செத்த வீட்டுக்கு போன மாதிரி கனவு வருது,
சண்டை பிடிக்கிற மாதிரி கனவு வருது, இன்னொருத்தனை கொல்லுற மாதிரி கனவு வருது, இன்னொருத்தனிட்ட அடி வாங்குற மாதிரி கனவு வருது, இன்னொருத்தனை அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி கெட்ட கனவுகள் வந்தால் ஓம் கோவிந்தாய நமோ நமஹா என்று சொல்லுங்க. கெட்ட கனவு வந்தால் கோவிந்தாய நமோ நமஹா. கஷ்டம் வரும்போது மதுசூதனாய நமஹா. ஏதோ ஒரு கஷ்டம் துன்பம் வந்துட்டுதுன்னா ஓம் மதுசூதனாய நமஹா. அதே மாதிரி எங்கேயோ ஒரு காட்டுப்பகுதியில் தனியாக போகும்போது துணைக்காக ஓம் நரசிம்மாய நமஹா. எங்கேயோ வீதியில் தனியாக போகிறீங்க, கொஞ்சம் பயம் வந்துட்டு எவனாவது கல்லன் வந்துடுவானோ பேய் விசாசம் பயம் வந்தால் நரசிம்மாய நமோ நமஹா என்று சொல்லுங்க. நெருப்பினால் துன்பம் வரும்போது மகாவிஷ்ணுவே நமஹா என்றும், தண்ணீரினால் துன்பம் வரும்போதும் வராகமூர்த்தையே நமோ நமஹா. போட்டில் போகிறீங்கள், கப்பலில் போகிறீங்கள், தண்ணீரினால் துன்பம் வந்தால் வராகமூர்த்தையே நமோ நமஹா. மலை மீது ஏறும் போதும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தையே நமோ நமஹா. தொலை தூரம் நடந்து செல்லும் போது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து போய்கொண்டிருக்கீங்கள் தூரத்துக்கு, ஓம் ஸ்ரீ வாமனமூர்த்தையே நமோ நமஹா. இறக்கும் தருவாயில் இருக்கும் சமயம், கடைசி நேரத்தில் மூச்சு போது கடைசி நேரத்தில் ஓம் நமோ நாராயணாய நமோ நமஹா. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று ஆழ்வார் படிச்சிருப்பார். கடைசியாக நீங்கள் சொல்லுற வார்த்தை நமோ நாராயணாய நமஹான்னு இருந்தால் உங்களுக்கு மோட்சம்தான். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.